இந்த படம் எனக்கு ஹோப்பாக தான் பார்க்குறேன். சிரிக்காதீங்க, அது உடனே ஜோக் ஆக்கிக்கிறீங்க. இந்த படம் ஒரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படம். அப்போ திரும்பி அதாவது இப்போ மிஷ்கின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படி தான் பேசினேன். கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு கொட்டுக்காளியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில கொட்டினான், ஒட்டுமொத்த சமூக தலையில கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காளி தான். அது பாட்டில் தான் ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ள போனனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியாக அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சுன்னா மச்சான் ஒரு ஆட்டம் ஆடிட்டு அப்படி பண்ணா படம் நான் ஓடிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான். நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் நம்ம அதுதான் நான் வந்துருக்கேன். இன்னும் போகும்போது கையில் 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தியெல்லாம் வச்சுட்டு உள்ளே போகிறோம். போனால் அப்படியே தான் எங்கள் அப்பா போனார், பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் திறந்தே போனார். ஆக்சுவலாக அங்கேயும் மண் உள்ளே போயிடுச்சு. ரைட்டு, அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்கள் அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். இப்போ வந்து சோமசுந்தரத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பற்றி பயங்கரமாக பேசுவோம். அப்பா என்ன நடிச்சிட்டாருப்பா என்ன. இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும்? ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நீங்கள் பார்க்கணும். எப்படி ஒரு நடிகன், சோமசுந்தரம் பற்றி எனக்கு தெரியும், ரொம்ப மிதமான மனிதர். அதாவது காணாம போய்டும். ஒரு படம் நடிப்பார், அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போய்ட்டார். அந்த எந்த பக்கம் போகிறாருன்னே தெரியல, இருக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு அசூசியாக ஃபீல் பண்ணுறாரு. சமூகத்தில் தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறது. அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு வாழும் கலைஞன், ஒரு நெஜ கலைஞன். அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்தில் நிறைய ஸ்டான்லி சார்ஸ்கி ஸ்கூலில் முதல் கிளாஸ் எப்படி எடுப்பாங்க, ஒரு கிளாஸை கையில் கொடுத்துட்டு குடிகாரன் மாதிரி நடிம்பாங்க. இப்போ நம்ம ஊரில் உடனே நம்ம இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்டர். இப்போ பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்தில். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தான் கட்ட வேகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் நடிச்சா தான் கட்ட வேகம் ஆயிடுச்சு. இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது. கண்ணாடி முன்னாடி தான் அழுது பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் அம்மா சொன்னாங்க, டே நீ என்ன நடிக்கிறடா. எங்கள் தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ், இப்போ பாருங்கள் நடிக்கிறேன் பாருங்கள். டே தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு. எனக்கு ஏதாவது வச்சு வாயில் பிடிக்கணும் போல. சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும், அஞ்சனால அவங்க பேர், ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீன்ல குடிச்சிட்டு தண்ணியில கிடக்குறாரு, ஒரு நண்பன் வந்து தூக்குறான். அவர் அது கேமரா மேல இருந்து டாப் ஆங்கிள் கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு. அவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன், மிகச்சிறந்த நடிகர்களோடு நடிச்சுக்கிருக்கேன். என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான், இடதுபுறம் திரும்பி. அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற 150 ரூபா ஈக்குவல் ஆகிடும். அந்த ஒரு ஷாட்டு
உடனே ஒரு குரூப்பு போய் எழுதும், என்ன அப்படி நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினாரு அவ்வளோதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சுருக்கோமே. மிஷ்கின் ஒன்று சொல்லிட்டு கல் இந்த பக்கம் வச்சிரு, தூக்கிடு, சொல்லு. அதுக்கு தான் பண்ணுறேன். 25 வருஷம் என்னை திட்டி 25வது வருஷத்துக்கு இவனுக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவாங்க நீங்கள். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரானரி படம். இந்த படம் பாருங்கள். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சி திஸ் ஃபிலிம். ஒரு ஒரு ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வழக்கம் போல் பண்ணுவீங்க. ஒரு கோட்டர் அடிச்சுட்டு போய் பாருங்கள் படத்தை. ஆக்சுவலாக அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு கோட்டரை வெளியே வந்து அடிங்க. ஆக்சுவலாக இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான படம். ரொம்ப ஒரு ஆழ்மனத்துலேருந்து ஒரு இளைஞன், ஒரு குழந்தை எடுத்திருக்கான். அவன் இன்னும் தமிழ் சினிமாவில் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நல்ல படங்கள் பண்ணுவான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.